This is Shafna Zain. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கப்பல்ஸுக்கு இடையில செல்ஃப் கேர் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை பற்றி பேச போகிறோம். இந்த செல்ஃப் கேர்ன்ற நேரம் இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், பட் கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் காணப்படுது. உதாரணமாக நீங்கள் சொல்ல போனால் வெட்டிங் பண்ண பிறகு புதுசில் கப்பல்ஸுக்கு இடையில இந்த செல்ஃப் கேர்ன்றது இருக்கும். அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ரெண்டு பேருக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூடையா இருக்கும். ஸோ அதில் பிரச்சனை இருக்காது. பட் காலப்போக்கில், அதாவது அவங்களுக்கு பேபிஸ் கிடைச்சி அவங்களோட ஃபேமிலிக்காக அதிகமாக ஓட வேண்டிய நிலைகள் ஏற்படும் போது இந்த செல்ஃப் கேர்ன்றது படிப்படியாக குறைஞ்சி இல்லாமலே போகிற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக காணப்படுது. உதாரணமாக செல்ஃப் கேர் பற்றி பேச போனால், நான் சொன்ன ஏற்கனவே சென்சிட்டிவான விஷயம். இதை பற்றி நாங்கள் யோசிக்க போனால் பொதுவாக வார கமெண்ட் தான் செல்ஃபிஷாக நாங்கள் யோசிக்கிறோம், எங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறோம் என்ற கமெண்ட் வரும். பட் நாங்கள் எங்களுக்கான டைமை, எங்களுக்கான கேவை ஒதுக்காட்டி நாங்கள் எப்படி எங்களோட பார்ட்னர்ஸை, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்ற கேள்விக்கு விட தேடக்கூடிய சிச்சுவேஷனை நாங்கள் இருக்கிறோம். ஸோ நாங்கள் முதல்ல எங்களை நாங்கள் பார்த்து கொண்டாதான் எங்களோட பார்ட்னர்ஸையோ அல்லது எங்களோட பிள்ளைகளையோ எங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த செல்ஃப் கேர் வார நேரம் பொதுவாகவே லேடிஸ் இந்த விஷயத்தில் வந்து நிறைய சிக்கலுக்கு இடர்படுறாங்க. அப்படின்னு சொன்னால் பேபிஸ் கிடைச்ச பிறகு அவங்களோட பாடி கண்டிஷன் டோட்டலாகவே மாறுது. ஸோ அவங்களுக்கு கவனிச்சு கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது. ஏண்டா தொடர்ந்துமே அவங்களோட பிள்ளைகள் பின்னால் அவங்க ஓட வேண்டிய நிலை காணப்படுது. ஸோ இவங்களுக்கு மிச்சமே அந்த செல்ஃப் கேர்க்குரிய டைம் இல்லாமல் போகுது. பட் நாங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். முதல்ல நாங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எங்களோட பாடி கண்டிஷன் எப்படிக்கு, ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற நடவடிக்கையில் நாங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் வந்து லேடிஸ் வந்து வெயிட் போடுறது கூடயே இருக்கும். ஸோ அவங்க அதை பற்றி வரி பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களோட வேலைகள் இருக்கும். வேலை பல காரணமாக நாங்கள் அதை தவிர்த்து நடப்போம். பட் அதாலே எங்களுக்கு நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாடி வெயிட்டை வந்து எங்களுக்கு மெயின்டைன் பண்ணலுமா அப்படி கேட்டால் கோர்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். தெரியும் எங்களுக்கு வீட்டு வேலைக்கு பிள்ளைய பார்க்கணும், ஹஸ்பண்ட வேலைகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சு கொண்டு அதையும் எங்களுக்கு செய்ய இயலுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். டைமிக்கு நாங்கள் வந்து டைமை மேனேஜ் பண்ணாததும் எங்களுக்கு அது தேவை இல்லாதது தான் காரணம். முதல்ல எங்களுக்கு தேவை இருக்கணும், நாங்கள் எங்களை கவனிச்சுக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற தேவை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். அப்படி நாங்கள் நினைச்சோம்னா நிச்சயமாக அதுக்காக டைமை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்களுக்கான டைமை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், முதல்ல ஒதுக்கணும். இது வந்து நீங்கள் செல்ஃபிஷ்ன்னு நினைச்சா அது பொருத்தம் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த விஷயத்த பேச போனால் நிறைய இடர்பாடுகள் சிக்கல்கள் வரும். பட் இதுதான் உண்மை. இது வந்து சுயநலம் இல்லை. நாங்கள் எங்களை கவனிச்சுக்கணும். நிச்சயமாக எங்களை கவனிச்சு கொள்வது முக்கியம் என்ற விஷயத்த நாங்கள் முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டா எங்களுக்கு அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற ஐடியா எங்களுக்கு வரும். அப்போ இதை வந்து எங்களுக்கு தனியாக, இப்போ உதாரணமாக கப்பல் நான் சொல்லுவேன், வைஃப் வந்து இது நாங்கள் இந்த விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டாம், நிச்சயமாக ஹஸ்பண்டை சப்போர்ட் இருக்கணும். உதாரணமாக வைஃப் வந்து வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறான்னு சொன்னால் அதை வந்து நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு நபராக, அதை வந்து இதெல்லாம் தேவையான்ட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக ஹஸ்பண்ட் வந்து காணப்பட்டா நிச்சயமாக வைஃப் அதை கண்டினியூ பண்ண மாட்டா. ஹஸ்பண்ட் ஒரு நல்ல க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணுறாடி, ஃபேஸ் வாஷ் ஒன்று யூஸ் பண்ணுற டைமில் இதெல்லாம் தேவை தானே, நீங்கள் இத்தனை புள்ளட வாப்ப தானே, உங்களுக்கு இது தேவையான்னு கமெண்ட் பண்ணுற நிலைக்கு வைஃப் இருந்தாண்டா நிச்சயமாக ஹஸ்பண்டை தொடர்ந்து செய்ய மாட்டார். அவர் அதை கணக்கெடுக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ நாங்கள் பார்ட்னர்ஸ் முடிவெடுத்துக்கொள்ளணும், நாங்கள் நல்லா இருக்கணும். இங்கே அழகுன்றதை நான் மென்ஷன் பண்ணலை. அழகுன்றது வேற, கேர்ன்றது வேற. ஸோ இங்கே வந்து நாங்கள் செல்ஃப் கேர் பற்றி தான் நான் பேசுகிறேன், அழகுன்றதை பற்றி பேசலை. நீங்கள் வந்து உங்களோட நிறமோ உங்களோட பாடி கண்டிஷனை அடிப்படையாக கொண்டு ஹெல்தியான ஒரு நிலையில நீங்கள் காணப்பட்டால் அதுதான் அழகு. ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கான டைமை முதல்ல ஒதுக்குங்க, அது முக்கியம் என்று கருதுங்க. அதுக்கு உங்களோட பார்ட்னர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் பேசி அதை சரியான ஒரு டிஸ்கஷனினூடாக ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க.
அப்படி நீங்கள் வந்து செயற்பட்டுட்டு போனால் நீங்கள் 2 பேருமே ஹெல்தியான நபர்களாக, உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக காணப்படும். தேங்க்யூ ஸோ மச்.